ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் மீண்டும் திரைக்ராஃப்ட் சேனலுக்கு வரவேற்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். போன வீடியோவில் நாம் விஎஸ்சிசி வீடியோ எடிட்டரை எப்படி டவுன்லோட் செஞ்சு இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் விஎஸ்டிசியோட பேசிக் இன்டர்ஃபேஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் ஏற்கனவே விஎஸ்டிசியை ஓப்பன் பண்ணி ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். இப்போ இந்த பிளாங்க் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ணால் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் ப்ராஜெக்டோட நேம், ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட் எல்லாம் இங்கே செட் பண்ணலாம். இப்போ நான் நேம் பேசிக் இன்டர்ஃபேஸ் ஆஃப் விஎஸ்டிசின்னு தரேன். இந்த நேம் தான் உங்கள் ப்ராஜெக்டோட ஃபைல் நேமாகவும் இருக்கும். அடுத்து ஆத்தர், பப்ளிஷர், காப்பிரைட்னு கொஞ்சம் ஃபீல்ட்ஸ் இருக்கும். இதெல்லாமே ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ் தான். உங்களோட பர்சனல் அல்லது சேனல் டீட்டெயில்ஸை இங்கே கொடுக்கலாம். ஆத்தரில் உங்கள் பேர் இல்லை சேனல் நேம் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் திரைக்ராஃப்ட். பப்ளிஷர் இங்கே உங்கள் கம்பெனி அல்லது பிராண்ட் நேம் கொடுக்கலாம். நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். காப்பிரைட் உங்கள் வீடியோவுக்கு காப்பிரைட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அது இங்கே கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் திரைக்ராஃப்ட் தமிழ், ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்டு. டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்டில் உங்கள் ப்ராஜெக்ட் பற்றின ஒரு ஷார்ட் நோட்டை இங்கே கொடுக்கலாம். இது நீங்கள் எப்போயாவது இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணால் அப்போது இது எந்த பர்பஸ்க்காக எடிட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உதாரணத்துக்கு விஎஸ்சிசி பேசிக் இன்டர்ஃபேஸ் டுட்டோரியல். இங்கே எதுவும் கொடுக்கலனாலும் உங்கள் வீடியோ ஃபைல் நேமை வச்சு அதை தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து டிவைஸ். இது நம்ம எந்த டிவைஸ்க்காக ஃபைனல் அவுட்புட் எடுக்கிறோம்னு டிசைட் பண்ணுறது. உதாரணத்துக்கு ஆண்ட்ராய்டு, ஐஃபோன், பிசி இல்லை யூடியூபை ப்ரீசெட் கான்ஃபிகரேஷனாக செலக்ட் பண்ணால் இந்த செட்டிங் வீடியோ எடிட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராஜெக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுற போது எஃபெக்டாக இருக்கும். எடிட்டிங் பண்ணும்போது கேன்வாஸ் வியூவில் சேஞ்ச் எதுவும் இருக்காது. ஆனால் இந்த ஃப்ரீ கான்ஃபிகரேஷன் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குற மோடு. அதாவது நீங்கள் ஒரு ஸ்பெஷல் சைஸ் வீடியோஸ் க்ரியேட் பண்ணோம்னா, லைக் எல்இடி டிஸ்பிளே, வெப்சைட் பேனர் வீடியோ, இல்லை சோஷியல் மீடியாவுக்கு ஆட் சைஸ் ஃபார்மேட்டில் இப்படி ஏதாவது க்ரியேட் பண்ணணும்னா நாம் இதை ஃப்ரீ கான்ஃபிகரேஷனில் வைக்கிறது தான் பெஸ்ட். ஸோ நான் இங்கே ஃப்ரீ கான்ஃபிகரேஷனில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் ரெசல்யூஷன். இங்கே நாம் வீடியோவோட வித்து ஹைட்டை செட் பண்ணலாம். இப்போ இங்கே 1920x1080 ஃபுல் ஹெச்டிக்கு, 1280x720 ஹெச்டி ஆர் 4K இப்படி நிறைய ரெசல்யூஷன் இருக்குது. ஹையர் ரெசல்யூஷனுக்கு போக போக குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஆனால் ஃபைல் சைஸ் பெருசாக ஆகும். நீங்கள் யூடியூப்காக வீடியோ பண்ணுறீங்கன்னா ஃபுல் ஹெச்டி இல்லை ஹெச்டியில் செட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஃபுல் ஹெச்டியில் செட் பண்ணுறேன். ஃப்ரேம் ரேட்னால் ஒரு செகண்டில் எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்கணும்னு டிசைட் பண்ணுறது. காமனாக 30 FPS 60 FPS யூஸ் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ஆக்ஷன் ஷாட்ஸ்க்கு 60 FPS சூப்பராக இருக்கும். நார்மல் வீடியோஸ்க்கு அல்லது ஸ்லோ மூவிங் கண்டென்ட்டுக்கு 30 FPS போதும். அடுத்து பேக்ரவுண்ட் ஆப்ஷனில் நம்ம ப்ராஜெக்ட் கேன்வாஸ், அதாவது ப்ராஜெக்ட் ப்ரிவ்யூ ஏரியாவோட கலரை செட் பண்ணலாம். அது டிஃபால்ட்டாக பிளாக்கில் இருக்கும். நீங்கள் வேறு கலர் மாற்றணும்னா இங்கே மாற்றலாம். நான் அதை பிளாக்லேயே விட்டுடுறேன். அடுத்து ப்ராக்ஸி பாத். இது கொஞ்சம் டெக்னிக்கல். பெரிய ஃபைல்ஸை எடிட் பண்ணும்போது சிஸ்டம் ஸ்லோ ஆகிடுச்சுன்னா ப்ராக்ஸி ஃபைல்ஸை யூஸ் பண்ணலாம். ப்ராக்ஸி பாத்னு சொன்னால் இது விஎஸ்டிசி டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுற லொக்கேஷன். இது எடிட்டிங் பண்ணும்போது ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணும். ஃபைனல் அவுட்புட் குவாலிட்டிக்கு எந்த எஃபெக்டும் இருக்காது. ஃப்ரீக்வன்சினா ஆடியோ சாம்பிள் ரேட். இது காமனாக 4400 Hz. இங்கேயும் டிஃபால்ட்டாக அதில் தான் இருக்கும். நல்ல கிளாரிட்டி வேணும்னா சாதாரண ஆடியோ எடிட்டிங்க்கு இந்த ஃப்ரீக்வன்சியை மேக்ஸிமம் 40,000 Hz வரைக்கும் செட் பண்ணலாம். நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ஆடியோ மிக்சிங் பண்ண போகிறதில்லன்னா இதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. விஎஸ்டிசியில் எடிட் பண்ணும்போது சேனல்ஸ் ஸ்டீரியோவில் வைக்கலாம். ஏன்னா இதுதான் யூனிவர்சல் கம்பேட்டபிலிட்டி, அதாவது எல்லா டிவைஸ்லேயும் கரெக்டாக ப்ளே ஆகும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் செட்டிங்ஸை முடிச்சுட்டு ஃபினிஷ் கிளிக் பண்ணால் நாம் எடிட்டிங் ஸ்க்ரீனுக்கு வந்துடுவோம். இந்த எடிட்டிங் ஸ்க்ரீனில் இதுதான் டைம்லைன் ஏரியா.
எந்த ஒரு எடிட்டிங் டூலுக்கும் இதுதான் ஹார்ட் மாதிரி. இதில் தான் நம்ம எடிட் பண்ண வேண்டிய வீடியோ கிளிப்ஸ், இமேஜஸ், ஆடியோ, டெக்ஸ்ட் எல்லாம் ஒவ்வொரு லேயர்ஸாக அரேஞ்ச் பண்ணுவோம். இங்கே இந்த ஆட் வீடியோ ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாம் வீடியோ கிளிப்ஸை ஆட் பண்ணணும். அது இங்கே தனி லேயரில் வரும். அடுத்து ஆடியோ ஃபைல்ஸை ஆட் பண்ணுறதுக்கு ஆட் சவுண்ட், இமேஜ் ஃபைல்ஸை ஆட் பண்ணுறதுக்கு ஆட் இமேஜ். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கும். மற்ற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் எடிட்டட் டூல்ஸில் இருக்கும். அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் பேனல்னு சொன்னால் இது ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் விஎஸ்டிசியில் க்ரியேட் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இங்கே காட்டும். நீங்கள் அந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணால் அந்த ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஆட் பண்ண வீடியோ ஃபைல்ஸ், ஆடியோஸ், டெக்ஸ்ட் எல்லாம் டைம் லைனில் டிஸ்பிளே ஆகும். இதில் என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? சிம்பிளாக சொன்னால் உங்கள் ப்ராஜெக்டில் எத்தனை லேயர்ஸ் இருக்குது, எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு ஈஸியாக பார்க்க முடியும். ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரருக்கு அடுத்த டேப் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். இது உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் லிஸ்ட் பண்ணி காட்டும். உதாரணமாக வீடியோஸ், இமேஜஸ், ஆடியோ ட்ராக்ஸ், டெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ், ஷேப்ஸ் எல்லாமே நாம் எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணமோ அதே ஆர்டரில் இங்கே இருக்கும். மொத்தத்தில் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் ஒரு மேப் மாதிரி. ரைட் சைடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் நாம் செலக்ட் பண்ணுற கிளிப்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும். லைக் ஒவ்வொரு ஃபைலோட சைஸ், பொசிஷன், எவ்வளோ டியூரேஷனுக்கு அந்த ஃபைல் ப்ளே ஆகும், வீடியோ ஃபைல்னால் என்ன ரெசல்யூஷனில் இருக்குது, அதெல்லாம் இங்கே பார்க்கலாம். இங்கே பேக்ரவுண்ட் கலர் செட்டிங்ஸை மாற்றினோம்னாலும் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வீடியோ ஃபைலில் இருந்து ஆடியோ ட்ராக்கை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும்னாலும் இங்கே தான் அதை பண்ண முடியும். இங்கே பிளேடு மாதிரி இருக்கிற இந்த டூல் எடிட்டிங்க்கு ரொம்ப முக்கியமான டூல். இதை நம்பர் 1 டூல்னு சொல்லுவாங்க. ஏன்னா கட்டிங் பண்ணாமல் எந்த ஒரு எடிட்டிங் ஒர்க்கையும் முழுசாக முடிக்க முடியாது. இந்த டூலை வச்சு தான் நாம் தேவையில்லாத ஆடியோ வீடியோ ஸ்கிராப்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுவோம். இந்த ஆட் ஆப்ஜெக்ட் எதுக்குன்னா உங்கள் ப்ராஜெக்ட் டைம்லைனில் புதுசாக ஏதாச்சும் சேர்க்கணும்னா நாம் இங்கே தான் வரணும். நாம் இங்கே தான் நம்ம ப்ராஜெக்டுக்கு தேவையான வீடியோஸ், ஆடியோஸ், இமேஜ், டெக்ஸ்ட், ஷேப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வீடியோவில் ஒரு ஹெட்டிங் போடணும்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். ஒரு ஏரோ மார்க் காட்டணும்னா ஷேப்பில் இருக்கிற ஹேரை சூஸ் பண்ணணும். இதெல்லாம் செப்பரேட் லேயராக டைம் லைனில் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு வீடியோ எஃபெக்ட்ஸ். இது உங்கள் வீடியோ கிளிப்க்கு விஷுவல் மேஜிக்ஸ் பண்ண யூஸ் ஆகும். லிஸ்ட்டில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஃபில்டர்ஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைட்னஸ் ஆர் கான்ட்ராஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போய் பிரைட்னஸ் செலக்ட் பண்ணலாம். சீன் சேஞ்ச் ஸ்மூத்தாக நடக்கணும்னா ட்ரான்சிஷனில் போய் ஃபேட் எஃபெக்ட் சூஸ் பண்ணலாம். இது உங்கள் வீடியோவுக்கு ஸ்டைல் மட்டும் இல்லை, மூடும் செட் பண்ணும். அடுத்து ஆடியோ எஃபெக்ட்ஸ். இது உங்கள் ஆடியோ ட்ராக்கு சவுண்ட் மேஜிக் பண்ண யூஸ் ஆகும். லிஸ்ட்டில் நீங்கள் ஆம்ப்ளிடியூட், டிலே, ஃபில்டர்ஸ், பிச் ஷிஃப்ட் மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்ப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு சவுண்ட் வால்யூமை ஸ்லோவாக இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணணும்னா ஃபேட் இன், ஃபேட் அவுட்டை யூஸ் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ண ஃபில்டர்ஸில் லோ பாஸ், ஹை பாஸ் நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆடியோ எஃபெக்ட்ஸ்னு சொன்னால் உங்கள் வாய்ஸ் அல்லது மியூசிக் குவாலிட்டியை அப்கிரேட் பண்ண இருக்கிற டூல் பாக்ஸ். ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது அதில் நாம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். டைட்டில்ஸ்க்கு, சப்டைட்டில்ஸ்க்கு நாம் இந்த டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பயன்படுத்துவோம். அந்த டைட்டில்ஸ்க்கு இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி இன்னும் அட்ராக்டிவ் லுக் கொடுக்க முடியும். இங்கே லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். அதெல்லாமே நாம் ப்ராக்டிக்கலாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து இதுதான் மெயின் ஏரியா. இதுதான் கேன்வாஸ் ஏரியான்னு நாம் சொல்லுவோம். அதாவது நம்ம ஒர்க்கிங் ஸ்பேஸ். நாம் டைம்லைனில் அரேஞ்ச் பண்ணுற எல்லா வீடியோ கிளிப்ஸ், ஃபோட்டோஸ், டெக்ஸ்ட், அனிமேஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் டிஸ்பிளே ஆகும். இது ஒரு ஸ்டேஜ் மாதிரி. உங்கள் டைம்லைன் கண்டென்ட் எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்கலாம். இது உங்கள் ஃபைனல் வீடியோ எப்படி இருக்கும்னு ப்ரிவ்யூ கொடுக்கும். கேன்வாஸ் கலர் டிஃபால்ட்டாக பிளாக்கில் இருக்கும். நீங்கள் கலரை மாற்றணும்னா ஒன்று ப்ராஜெக்ட் செட்டிங்லேயே மாற்றலாம், இல்லை ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது
ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோஸில் போயும் பேக்ரவுண்ட் கலரை மாற்றலாம். கேன்வாஸை ஜூம் பண்ணோம்னா எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற மாதிரி ரைட் சைட் பாட்டமில் ஜூம் ஸ்லைடர் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். இல்லை கண்ட்ரோல் ப்ளஸ் மவுஸ் வீலை அப் அண்ட் டவுன் ஸ்க்ரோல் பண்ணாலும் ஜூம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஒரு பேசிக் வீடியோ எடிட்டிங்க்கு தேவையான இன்டர்ஃபேஸஸ் பற்றி நாம் ப்ரீஃபாக பார்த்தோம். இந்த விஎஸ்டிசியில் இன்னும் நிறைய டூல்ஸ் இது மாதிரி இருக்குது. அதை ஆன் த கோ அடுத்தடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்கிராஃப்ட் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா அது எனக்கு நிச்சயமாக ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதனால் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோவுக்கான அறிவிப்பு உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென், பை டு யூ ஆல்.